செம்மணியில் பனைமரங்களுக்கு அடியிலும் மனித எச்சங்கள், சந்தேகம் வெளியிட்ட ஸ்ரீதரன் எம்பி. அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம். நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம். திருகோணமலை கடற்படை தள நிலத்தடி சிறைகள், முன்னாள் கடற்படை தளபதியின் அதிர்ச்சி வாக்குமூலம். இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ரகசியமாக கையாளும் அரசாங்கம். வேட்டையாடிகள் சிக்குகின்றனர், வேட்டைக்காரர்கள் தப்பிக்கின்றனர், சுட்டிக்காட்டும் ஸ்ரீநேசன் எம்பி. யாழ் செம்மணி புதைக்குழி தடய பொருட்களை அடையாளம் காண மக்களுக்கு நீதிமன்ற அழைப்பு. தமிழரசு கட்சியிடம் இருந்து கஜேந்திரகுமார் எம்பிக்கு பறந்த வேண்டுகோள். பொதுவெளியில் சந்தித்துக் கொண்ட சஜித் மகிந்த. கருநிலம் பாதுகாப்பு போராட்டத்துக்கு மன்னார் இளையோர் அழைப்பு. செம்மணியை பார்வையிட மனித உரிமைகள் ஆணைக்குழு திட்டம். போர் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்தும் வடக்கு மக்களின் வாழ்க்கையில் மாற்றவில்லை, ராமலிங்கம் சந்திரசேகர். செம்மணியில் இன்று புதிதாக 4 மனித எச்சங்கள் அடையாளம். தொடர்வது விரிவான செய்திகள். செம்மணியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடப்பட்டிருக்கும் பனைமரங்களுக்கு அடியிலும் மனித எச்சங்கள் இருக்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இன்றைய தினம் காலை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தோண்டும் பணியை யாழ் நீதிமன்ற நீதிவானின் அனுமதியின் பிரகாரம் பார்வையிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இங்கே நான் இந்த சித்துப்பாத்தி மயானத்திலே கூடுதலாக தென்கிழக்கு மூலையாக இருக்கின்ற ஒரு பகுதியை நான் பார்வையிட்டேன். அதிலேயும் கூட பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட சில விடயங்களை குறிப்பிட்டார்கள். அந்த இடத்திலே அது அந்த இடங்களிலே சில மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த மரங்கள் கூட சில வேளைகளில் இனியொரு காலத்திலே தோண்டி பார்க்காதபடி இருக்கக்கூடிய வகையில் அந்த மரங்கள் நாட்டப்பட்டிருக்கலாமோ, பனைமரங்கள் நாட்டப்பட்டிருக்கலாமோ என்ற சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் அநேகமாக தமிழர்கள் பனைமரங்களை நாட்டுவது வேலியோரங்களிலே தான் நடுவார்கள். யாராவது ஒரு தமிழ் முறைப்படி நட்டிருந்தால் அவர் இந்த வேலியோரங்களில் நட்டிருப்பார்கள். ஆனால் இது நாட்டப்பட்டிருக்கிற இடங்களுக்கு கீழே இப்பொழுது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன. அப்படியானால் இதற்கு பின்னாலேயும் ஒரு செய்தி இருக்கிறது. மீண்ட இந்த 11-12 மீட்டருக்கு அப்பால் அந்த தண்ணீர் வழியில் போவதற்காக வாய்க்கால் வெட்டப்படுற பொழுது கூட அங்கே 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய பரந்த ஒரு மனித எலும்புக்கூடுகளின் வயலாகவே அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இருக்கிறது. ஆகவே சர்வதேச நிபுணர்களுடைய வருகை மிக மிக முக்கியம். அதற்கான முழு வேண்டுகைகளையும் நாங்கள் எல்லா தரப்புகளுக்கும், குறிப்பாக ஜெனீவாவின் உட்பட மனித உரிமைகள் ஆணையாளர் உட்பட அனைவருக்கும் கூட இதனை நாங்கள் கொண்டு செல்வோம். அவரும் இந்த இடத்துக்கு வருகை தந்து போனது இது ஒரு வரலாற்றிலே இதற்கான ஒரு திறவுகோலாக நாங்கள் பார்க்கிறோம். எம்ஓடி பாஸ் வழங்கப்படாமையால் எழுத்தறிவு செய்யப்படுகிறது. இது பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசின் இந்த நடவடிக்கை எம்ஓடி பாஸ் வழங்குவதில் எழுத்தெடுப்பு செய்கின்ற நடவடிக்கை நான் இப்பொழுது இங்கே பார்க்கிற பொழுது நான் அதில் இருந்த சிலரோடு பேசுகிற பொழுது தான் கிடைத்தது இந்த தகவல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் தென்பகுதியைச் சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகமும் கூட்டாகத்தான் இந்த முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றோம். ஆனால் நீங்கள் சொன்னது போல் அந்த ஸ்கேன் பண்ணுவதற்கான இயந்திரங்கள் ஒன்று கொக்கு தொடுவாயிலே இது ஆரம்பத்திலே செய்யப்பட்டிருந்தாலும் அதை விட கொஞ்சம் தரம் வாய்ந்த மெஷினரி, அதனுக்குரிய இயந்திரங்கள் தென்பகுதி பல்கலைக்கழகங்களிடம் இருக்கிறது, அரசிடமும் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் அதனை கொண்டு வருவதற்கு இப்பொழுது ஒரு எம்ஓடி என்ற காரணத்தை சொல்லுகிறது. இப்பொழுது அந்த அளவு விடயங்கள் கருத்தில் எடுக்க தேவையில்லை. ஏனென்றால் கடந்த 21ஆம் தேதியிலிருந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடியிடம் தான் இந்த பகுதி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அவர்களுடைய முன்னிலையில் தான் இந்த ஆய்வு செய்யப்பட போகிறது. இதற்கெல்லாம் ஒரு எம்ஓடி என்ற காலம் கடத்துவது அல்லது அதில் அனுப்ப விடாமல் இங்கு வரவிடாமல் தடுப்பது பொருத்தமற்ற விடயம். அந்த வகையில் இந்த இடத்திலே அந்த இயந்திரங்கள் வந்து அந்த ஆய்வை செய்வதற்கான முழு ஒத்துழைப்பையும் அரசு வழங்க வேண்டும். வழங்க தவறினால் இதுக்கு பின்னாலே அல்லது இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாலே அரசினுடைய ஏதோ ஒரு பாராமுகம் அல்லது இதனை அளிக்கிற முகம் ஒன்று இருக்கிறது என்பதைத்தான் எங்களால் ஊகிக்க முடிகிறது. அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய இந்த உள்பகுதி மட்டுமல்ல, இதனை சுற்றியுள்ள சூழல் வெளிப்புற பகுதிகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனெனில்
இந்த அரியாலை இந்துமயான பகுதி அந்த அந்த வளாகத்தை தவிர்த்து வெளியிலே தான் கிருசாந்தி அவருடைய குடும்பத்தாருடைய கொலைகளும் உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்களும் அடையாளம் காட்டப்பட்டது. அங்கிருந்து தான் அந்த உடல்கள் எடுக்கப்பட்டது. அதேபோல் இது பரவலாக இங்கே ஒரு நீண்ட பிரதேசமாகவே பல இடங்களில் இவ்வாறான மனித உடலங்கள் புதைக்கப்பட்டதற்கான செய்திகள் உண்டு. இந்த இன்னொரு பகுதி இந்த பகுதிகளும் வெளிப்பகுதிகளும் பார்க்கப்பட வேண்டும். ஆகவே அந்த நவீன முறையிலான ஸ்கேனிங் இயந்திரம் கொண்டு வரப்பட்டால் தனியே அதை ஒரு சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மட்டும் அது ஆய்வு செய்யப்படுறதாக இல்லாமல் வெளிப்புற பகுதிகளுக்கும் அது கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த சூழலில் இருக்கிற பகுதிகளையும் ஆய்வு செய்து அதற்குரிய முழுமையான ஆய்வாக அது அமைய வேண்டும். அப்பொழுதுதான் வெளியில் இருக்கின்ற விடயங்களும் தெரிய வரும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அது தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து அந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான மாயாதுண்ண கொரையா மற்றும் மகேன் கோபர்லாவ் ஆகியோர் அடங்கிய குழு முன்னிலையில் இது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி செனானி தயாரத்ன இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி 4 வாரங்களுக்குள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதியரசர்கள் அமர்வு கால அவகாசம் வழங்கியுள்ளது. அத்துடன் அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு மனுதாரருக்கு அறிவித்துள்ளது. இதேவேளை இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான வரைவு சட்ட மூலத்துக்கு ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் இன்னும் 2 வாரங்களுக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்சகுலரத்ன தலைமையிலான குழுவின் உறுப்பினர்களினால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன்படி பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை குழுவின் தலைவர் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவிடம் கையளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாறு ஹர்ஷன நாணயக்காரவால் பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கை கிடைத்தவுடன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான வரைவு சட்டமூலம் அடுத்த மாதத்திற்குள் தேவையான திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்கு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அந்த சட்டத்தில் 2022ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்கு பயங்கரவாத தடுப்பு அதாவது தற்காலிக ஏற்பாடுகள் திருத்த சட்டம் என திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன்படி பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தின் சவால் செய்யப்பட்டதாகவும் அரசாங்கம் கூறியது. சட்டமூலத்தில் மேலும் திருத்தங்களை அடையாளம் கண்டு அந்த திருத்தங்களை உள்ளடக்கிய திருத்தப்பட்ட சட்டமூலத்தை அரசாங்கம் தயாரித்தது. பின்னர் சட்ட வரைவாளரால் தயாரிக்கப்பட்ட இறுதி வரைவை மேலும் ஆய்வு செய்து அந்த வரைவு சட்டமூலத்தை மேலும் மேம்படுத்த பொருத்தமான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்சகுலரத்ன தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்படை தள நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனிநபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசேட விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது. முன்னாள் கடற்படை தளபதிகள் பலரிடமிருந்து இது தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கேகாலையை சேர்ந்த சாந்த பண்டாரு காணாமல் போனமை தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென்னு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் திருகோணமலை கடற்படை தளத்தின் நிலத்தடி அறைகள் தொடர்பில் உலுகேதென்னு சில வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. கடற்படை புலனாய்வு இயக்குநராக அவர் பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள தன்ஜென் மற்றும் ஹன்சைட் ஆகிய நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து அப்போதைய கடற்படை தளபதிகள் அறிந்திருந்தனர் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதன்படி நிஷாந்த உலுகேதென்னு அளித்த அறிக்கைகளின்படி அட்மிரல் சோமதிலக திசநாயக்க மற்றும் அட்மிரல் திசர சமரசிங்க ஆகியோர் அப்போதைய கடற்படை தளபதிகளாக பணியாற்றியுள்ளனர். மேலும் முன்னாள் கடற்படை தளபதி ஜெயநாத் கொலம்பகே
ரியட் அட்மிரலாகவும் அந்த காலகட்டத்தில் திருகோணமலை கடற்படை முகாமின் கிழக்கு தளபதியாகவும் பணியாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கமைய திருகோணமலையில் உள்ள கடற்படை மற்றும் கடல்சார் கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் அமைந்துள்ள நிலத்தடி சிறைச்சாலைகளை ஆய்வு செய்ய அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் சோமதிலக்கு திசநாயக்கவிடம் அனுமதி பெறப்பட்டதும் தெரியவந்துள்ளது. மேலும் உலகை தென்ன கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த காலத்தில் டி.பி. பிரேமரத்ன துணை புலனாய்வு இயக்குநராக பணியாற்றியதாகவும் மேலும் பிரசன்ன ஹேவகே சிறப்பு கப்பல் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றினார் என்று அவரது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன்படி சாந்த பண்டார என்ற நபரின் காணாமல் போனது தொடர்பாக நிஷாந்த உலகே தென்ன வழங்கிய தகவலின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறை தனது எதிர்கால விசாரணைகளை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. மேலும் முன்னாள் கடற்படை தளபதிகள் மற்றும் அதன் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பிற மூத்த அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக திருகோணமலை கடற்படை தளத்தில் இருக்கின்ற தஞ்சன் மற்றும் ஹன்சைன் நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பொதுமக்களுக்கு வெளியிட முடியாது என அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளதாக சிவில் சமூக ஆர்வலர் நாகானந்தா கொடுத்துவக்கு தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் அமைச்சரவை செயலாளர் இந்த விடயத்தை உச்சநீதிமன்றத்துக்கு அறிக்கை செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்தியா ஒப்பந்த தகவல்களை வெளியிட விரும்பாததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்புடைய தகவல்களை பகிரங்கப்படுத்த முடியாது என்பதால் அந்த தகவல்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்கலாம் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இது நாட்டின் இறையாண்மையை கடுமையாக மீறுவதாகவும் நாட்டின் நீதித்துறை கூட இந்தியாவுக்கு பணிந்து அதன் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழின அழிப்பு விடயத்தில் வேட்டையாடிகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேட்டைக்கு ஆணையிட்ட வேட்டைக்காரர்கள் இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. இந்த விடயத்தில் அம்புகள் மாட்டிக்கொண்டுள்ளன. இதவர்கள் இதுவரை கைதாகவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறிநேசன் தெரிவித்துள்ளார். அவரால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிட்டிருப்பதாவது: மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் இறுதி யுத்தம் 2005 இருந்து 2009 வரை தீவிரமாக நடைபெற்றது. அதன்போது மனித கடத்தல், சித்திரவதைகள், காணாமலாக்குதல் சர்வசாதாரணமாக நடைபெற்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர், கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். அதற்கு கருவிகளாக செயற்பட்டதாக கூறப்படுவோர் இந்த ஆட்சியில் கைதாகி வருகின்றனர். ஆனால் பிரதான கர்த்தாக்களாக இருந்த இயக்குநர்கள் இன்னும் சுதந்திரமாக செயற்படுகின்றனர். மேலும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விடயத்திலும் அம்புகள் அகப்படுகின்றனர். தொடுத்த வில்லர்கள் இன்னும் கைதாகவில்லை. எனவே இந்த விடயத்தில் நாசகார வேலைகளின் சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட்டு நீதியின் முன்பாக நிறுத்தப்பட்டு முறையான விசாரணை நடத்தப்பட்டால் அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை அளிப்பதற்கு உதவும். மாறாக வேட்டையாடிகளை மாத்திரம் கைது செய்வதால் நீதி கிடைக்கப் போவதில்லை. 1956 இருந்து 2015 வரை இன அழிப்பில் ஈடுபட்ட வேட்டைக்காரர்களே வேட்டையாடிகளோ இதுவரை தண்டிக்கப்படாத குற்றவாளிகளாக இருந்து வருகின்றனர். இவர்கள் அதி உச்ச பதவிகளையும் வகித்து வந்துள்ளனர். இவைதான் இந்த நாட்டின் சாபக்கேடாக உள்ளது. இதனால் குற்றவாளிகளின் ஆளுகையினால் நாடு குட்டிச்சுவராகியுள்ளது. ஊழல், மோசடிகள், கொள்ளை, கொலை தாண்டவமாடியதால் நாடு நாசமாக்கப்பட்டுள்ளது. பாரிய குற்றச் செயல்களுக்கான பெரிய பெருந்தலைகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தகுதி தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மனித படுகொலைக்கான பெருந்தலைகள் மறைக்கப்படும் வரை இந்த நாடு உருப்பட வாய்ப்பில்லை. குற்ற செயல்களுக்கான சூழலை உருவாக்குதல், குற்றங்களை செய்ய வாய்ப்பளித்தல், குற்றவாளிகளை பாதுகாத்தல், குற்றவாளிகள் பொறுப்புமிக்க பதவிகளை வகித்தல் என்பன நடைபெறுவதனால் இந்த நாட்டில் தீர்வுக்கான உள்நாட்டு பொறிமுறை உருக்குலைந்து போயுள்ளது. இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. வெலிக்கடை படுகொலைக்கு தலைமை தாங்கியதாக கூறப்படும் விமான கடத்தலில் ஈடுபட்ட சிங்கள கைதி மற்றும் மிருசுவில் படுகொலையாளியும் மரண தண்டனை குற்றவாளியுமான சுனில் ஆகியோர் ஜனாதிபதிகளின் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டதும் பாரிய குற்றவாளிகளை இனவாத ரீதியில் பாதுகாக்கும் செயல்களாக அமைந்தன. எனவே மனித கடத்தல், காணாமலாக்குதல் போன்ற சம்பவங்களுக்கு நியாயமான தீர்வுகள் கிடைக்கப்பெற வேண்டும். மனிதமும் நீதியும் செத்தால் ஜனநாயகம் புனநாயகமாகிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 100 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய சட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்காத காரணத்தினால் இந்த எச்சரிக்கை கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் மற்றும் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன இந்த எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளார். சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31ஆம் திகதிக்குள் தங்களிடம் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை ஜூன் 30ஆம் திகதிக்குள் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமானது. இந்நிலையில் ஜூன் 30ஆம் திகதிக்குள் விவரங்களை சமர்ப்பிக்க தவறிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 31 வரையான காலப்பகுதியில் விவரங்களை சமர்ப்பிக்கும் போது அவர்களிடமிருந்து ஒரு தொகை அபராதம் வசூலிக்கப்படும் என பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் கண்டெடுக்கப்பட்ட தடயப் பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காண்பதற்கான அழைப்பாணையை யாழ் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. குறித்த நீதிமன்ற அழைப்பாணை யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கையெழுத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் யாழ்ப்பாணம் செம்படி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள், உடைகள் மற்றும் பிற பொருட்கள் ஆகியவை பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இந்த காட்சிப்படுத்தல் 2025 ஆகஸ்ட் 5ஆம் திகதி பிற்பகல் 1:30 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்சிப்படுத்தப்படும் பொருட்களை பார்வையிட்டு அடையாளம் காணும் பட்சத்தில் நீதிமன்றக்கோ அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கோ தகவல் தெரிவித்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த கட்டளை குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டத்தின் பிரிவுகள் 7 மற்றும் 124 கீழ் நீதவானின் தற்துணிவின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியிடமிருந்து நேற்றைய தினம் வேண்டுகோள் ஒன்று கிடைக்கப்பெற்றதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒரு பொது வேலை திட்டத்திற்குள் இணங்குவதற்கான ஆரம்ப கட்ட பேச்சு ஒன்று இது எமக்கு கூறப்பட்டது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்போது அவசரமாக ஜெனீவா அமர்வுகள் இடம்பெறும் நிலையில் பொறுப்பு கூறல் தொடர்பான பொது தீர்மானம் ஒன்று வர இருக்கின்ற நிலையில் அது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே அவர்களையும் அழைப்பதற்கான முயற்சி ஒன்றினையும் மேற்கொண்டோம். ஆனால் அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை. அந்த முயற்சியின் இறுதி வடிவமாக மகஜர் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் கலந்து கொண்டு அனைத்து தரப்பினரிடமும் இருந்து கையொப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. தமிழரசு கட்சியின் கையொப்பம் மாத்திரமே இப்போது அதில் சேர்க்கப்பட வேண்டும். ஆகவே அவர்கள் இது குறித்து பரிசீலித்து அவர்கள் அவசரமான ஒரு முடிவை சொல்ல வேண்டும். தமிழரசு கட்சியினர் தங்களுடைய செயற்குழு கூட்டமோ அல்லது மத்திய குழு கூட்டமோ நாளை காலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருப்பதாகவும் அதிலே இந்த கடிதம் ஆராயப்பட்டு அந்த கூட்டம் முடியும் இடத்தில் இது தொடர்ந்தும் அக்கறை இருப்பதாக இருந்தால் எங்களையும் சிவில் சமூக அமைப்பினரையும் வந்து சந்தித்து இது சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. எங்களது தரப்பிலும் சிவில் சமூக அமைப்பு தரப்பிலும் இருந்து தமிழரசு கட்சிக்கு சொல்லியதாவது, நாங்கள் ஏற்கனவே எழுதி அவர்களுக்கென்று சமர்ப்பித்து இருக்கின்ற இறுதி வடிவத்திலே பொருளை மாற்றுவது கடினம். ஏனென்றால் கொள்கை அளவில் ஏகமனதாக தீர்மானம் எடுத்து அனைவரும் அதில் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். ஆனால் சொற்பதங்கள், பாவித்த மொழி ஆகியவற்றில் திருத்தங்கள் செய்வதாக இருந்தால் நாங்கள் அதனை பரிசீலிப்பதற்கு தயார். மேலதிகமாக நாங்கள் அதில் எழுதியிருக்கின்ற விடயத்தை இன்னமும் பலப்படுத்துவது போன்று திருத்தங்கள் செய்வதாக இருந்தால் நாங்கள் அதையும் பரிசீலிப்பதற்கு தயார். ஆனால் அதில் இருக்கின்ற விடயத்தை அகற்றுவது கடினம் என்று கூறியிருக்கின்றோம். நாளைய கூட்டத்திற்கு பின்னர் அவர்களுடைய முடிவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். எது எவ்வாறாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தாண்டி அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிடுவதை தாமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின்படி 339 உள்ளூராட்சி அமைப்புகளில் 336 நிர்வாக அதிகாரம் நிறுவப்பட்டுள்ளதாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. சீதாவுக்கு மற்றும் ஆனமடுவில் உள்ள சபைகளை அமைப்பது கோரம் இல்லாததால் தாமதமாகியுள்ளது என்றும் வனத்தவில்லு பிரதேச சபை நடந்து வரும் சட்ட நடவடிக்கைகள் காரணமாக நிலுவையில் உள்ளது என்று பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்திருக்கின்றார். உள்ளூராட்சி மன்றங்களில் வளர்ச்சி நடவடிக்கைகளை விரைவுபடுத்த 23 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தும் அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள நிலையில் 224 உள்ளூராட்சி அமைப்புகளின் ஆட்சியை கைப்பற்ற
கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் 36 சபைகளில் ஆட்சி அமைத்து அடுத்தபடியாகவும் இலங்கை தமிழரசு கட்சி 33 சபைகளின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியுள்ளது என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் 7 சபைகளிலும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 6 சபைகளிலும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 3 சபைகளிலும், பொதுஜன ஐக்கிய பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தலா 2 சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. சமீபத்திய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவும் ஒரே இடத்தில் சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்தனர். முன்னாள் அமைச்சரவை அமைச்சரும் திகாமடுள்ள மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த பி. தயாரத்னவின் அஞ்சலி நிகழ்விலேயே இருவரும் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது இருவரும் கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான திகாம்பரம், மனு கணேசன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி யாழ்ப்பாணம் சுமணி சிந்துபாதி மனித புதைகுழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்கள் மற்றும் 2 பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர். மேலும் செம்மடி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளனர். அத்துடன் காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடனும் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திகளுக்குமான நிலையத்தின் பிரதிநிதிகளுடனும் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளனர். போர் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்தும் வடக்கு மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. எனவே வடக்கிலிருந்து வறுமை ஒழிக்கப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கிளிநொச்சி பளை பிரதேசத்தில் உள்ள பிராந்திய தென்னை பயிற்சிகை சபைக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அங்கு உத்தியோகத்தர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது இவ்வாறு தெரிவித்தார். அமைச்சரின் இந்த விஜயத்தில் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளம்குமரன், பெருந்தோட்டத்துறை அமைச்சின் செயலாளர், அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அமைச்சர் மேலும் கூறுகையில், தென்னை பயிற்சிகை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வடக்கில் இவ்வருடத்தில் 16,000 ஏக்கர் காணியில் தென்னை பயிற்சிகை செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது காணிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்காகவே இப்படியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வறுமை ஒழிப்பு என்பது எமது கொள்கைகளில் உள்ள பிரதான விடயமாகும். அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடக்கில் அதிகளவு வறுமை உள்ளது. இந்நிலையிலிருந்து மீள வேண்டும். போரால் அனைத்தையும் இழந்துள்ள மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த வேண்டும். போர் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்தும் வடக்கு மக்களின் வாழ்க்கையில் மாற்றமில்லை. வறுமையை ஒழிக்காமல் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி சிந்திக்க முடியாது. தென்னை பயிற்சியை சரியாக கையாண்டால் எதிர்காலத்தில் செழிப்பான பொருளாதாரம் இப்பகுதியில் மலரக்கூடும் என்றார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் இருந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 7 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 12 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு அகழ்வு பணியில் 47 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் 27வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 12வது நாளாக முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை வரையில் 47 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 36 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட 7 எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக 112 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 122 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 27ஆம் நாள் யாழ் நீதவான் ஏஏஇ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று புதிதாக 7 முழு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 112 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புதிதாக
4 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 122 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த புதைகுழி 2லும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனை செய்வது தொடர்பாக ஞாயிறு திங்கட்கிழமைகளில் ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. மற்றும் கௌரவ நீதிமன்றத்துக்கு முன்பால் சிஐடியினரால் நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களான ஆடைகள், அணிகலன்கள், பாதணிகள் போன்ற பிற பொருட்களை பொதுமக்கள் காட்சிக்கு வைப்பதற்காக நீதிமன்றம் திகதியொன்றை தீர்மானித்திருக்கின்றது. வருகிற செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி 1:30 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த பொருட்களை பொதுமக்கள் பார்வையிட்டு தமது உறவுகள் இதில் காணாமல் போனோர் சம்பந்தமான விடயங்களை கௌரவ மன்றிற்கோ குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கோ தெரிவிப்பதற்கான ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இதில் அக்கறையுடைய காணா போனோர் இந்த பிரதேசத்தில் அது சம்பந்தமான பிற பொருட்களை பார்த்து அதனை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாளை இது சம்பந்தமான நடவடிமுறைகளை அறிவிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து 28ஆம் நாள் அகழ்பணி நாளை நடைபெற இருக்கின்றது. இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்தீர்கள்.